அனைத்து களப்பணியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம லாஸ்ட் டைமில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லைக் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வீடியோ வர மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. இதில் பாருங்கள், நமக்கு நியூ அப்டேட்டில் நம்ம டீமில் பி விஜயகுமார் அவருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டு பேமெண்ட்டு போட்டிருந்தார். அவர் எவ்வளோ போட்டிருந்தாருன்னா டோட்டலாக 3 பாண்டாக பிரித்து 50,000 டெபாசிட் பண்ணியிருக்காரு. இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பி விஜயகுமார், இது பாலிசி நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், U133716054. இங்கே பாருங்கள், 10 இயர்ஸ் போட்டிருந்தார், 20,000 ரூபாய் டெபாசிட்டு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், CDPP கேஷ் டவுன் பேமெண்ட் பிளான், அதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டு இந்தமாரி போட்டிருக்காங்க. இது மொதல் பாண்டு. அடுத்தது இன்னொரு பாண்டு சொல்கிறேன் பாருங்கள். அதே பி விஜயகுமார் தான், U133716055 20,000 ரூபாய் டெபாசிட் போட்டிருக்காரு பாருங்கள். அதே CDPP கேஷ் டவுன் பேமெண்ட் பிளான். ஓகேங்களா? அவருக்கு எப்போ முடியுது? 2012 போட்டார். அதில் பாருங்கள் எப்போ முடியுது சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ கேட்டிருந்தாங்க. 2025 முடிவு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம கம்பெனியை கொஞ்சம் கால சூழ்நிலை நமக்கு பிரச்சனையாகிடுது. அதனால் பேமெண்ட் கிடைக்கிறதுன வழிமுறை நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது இன்னொரு பாண்டு பாருங்கள், பி விஜயகுமார் U133716056 10,000 போட்டிருக்காரு பாருங்கள், 10,000 ரூபாய். அதே CDPP கேஷ் டவுன் பேமெண்ட் பிளான், அதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, மொத்தம் 50,000 ரூபாய். சரிங்களா? அவருடைய செக் லீஃபு கேன்சல்டு பண்ணி கொடுத்துருந்தார். அப்போ நான் வச்சு பதிவு பண்ணியிருந்தேன். அதில் பாருங்கள், லாஸ்ட்டு 3 டிஜிட்டலில் பாருங்கள், 850 அவர் அக்கௌண்ட் நம்பரு. இங்கே பாருங்கள், அடுத்த கட்டத்தில் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஸ்டார் அடிச்சுட்டு 3850 இஸ் கிரெடிட்டட் பை INR rupees 5/1/2026. அவங்களுக்கு IMPSல போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. ஒரு பாலிசிக்கு அடுத்தது இன்னொரு பாலிசி கீழே இருக்குது பாருங்கள். அதே பாருங்கள், 1 rupees போட்டிருக்காங்க. ரெஃபரன்ஸ் 2வது இது. அதுக்கடுத்து பாருங்கள், 3வது பாருங்கள், 3850 கிரெடிட்டட்னு போட்டிருக்காங்க. இஸ் கிரெடிட்டட் பை INR 1 rupees. அதே 5ஆம் தேதி தான் பேமெண்ட் கிரெடிட் ஆச்சு. 3மே ஒரே டைம் கிரெடிட் ஆகிருக்கு. இதுக்கான பேமெண்ட்டு டோட்டலாக வந்துச்சுனாக்கா அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? கண்டிப்பான முறையில் நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.